அனைவருக்கும் வணக்கம். இகாம் மாஸ்டர் ஜிஎஸ்டி சர்வீசஸ் புது ஜிஎஸ்டி எடுக்கிறது, மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, ஆஃப்லைனுக்கு பண்ணுறது, ஆன்லைனுக்கு பண்ணுறது, இது சம்மந்தமாக நம்ம ஒரு பெய்ட் சர்வீஸை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புது ஜிஎஸ்டி எடுக்கிறதோடைய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இப்போ நீங்கள் ஆன்லைனில் சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 200 ஜிஎஸ்டி எடுத்துகிறோம், 300 ஜிஎஸ்டி எடுத்துகிறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மீஷோலாம் கூட 399 ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது பாசிபிள். ஆனால் அப்படி கிடையாது. ஜிஎஸ்டி இப்போலாம் ஜிஎஸ்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிருச்சு. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இதிலலாம் பேர் சேமாக இருக்கணும். அடுத்தது அதில் என்ன அட்ரஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஜிஎஸ்டி எடுக்க போகிறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட்லையும் இபி ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இபிலையும் என்ன அட்ரஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த 2 அட்ரஸும் ஃபஸ்ட்டு சேமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது நீங்கள் என்ன விதமான பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வெளியே வந்து நீங்கள் போர்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் கடந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டியை வாங்க முடியும். அப்படி ஜிஎஸ்டி நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். மாதம் நீங்கள் சேல்ஸ் இருக்கோ, பர்ச்சேஸ் இருக்கோ, சேல்ஸ் இல்லையோ, பர்ச்சேஸ் இல்லையோ, நீங்கள் அந்த கணக்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும். கொடுத்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருந்தால் டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னா 0 டேக்ஸில் நீங்கள் ஃபைலிங்கை முடிச்சிக்கலாம். மொத்தத்தில் மாதம் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு உங்களுடைய கணக்கு வழக்கில் தெரியப்படுத்தி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நிறைய பேர் ஜிஎஸ்டி எடுத்துடுறாங்க, அப்படியே பாதியிலே விட்டுறாங்க. சில ஆடிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து கன்வே பண்ணுறது கிடையாது. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டியோடைய ப்ராசஸ் வந்து பெருசு. ஓகேங்களா, ஜிஎஸ்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்கள் கைக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்துடாது. அதை பின்னாடி ஃபாலோ பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதம் கஷ்டப்பட்டு தான் உங்களால் ஜிஎஸ்டியை கைக்கு வாங்க முடியும். ஒரு வாரத்தில் ஜிஎஸ்டி, ஒரு நாளில் ஜிஎஸ்டி, 2 நாளில் ஜிஎஸ்டினா நான் கூகுளில் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு நாள் 2 நாளில் ஜிஎஸ்டி கிடைக்காத வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் கிடைக்காது. நான் இது வரைக்கும் அப்ளை பண்ண ஜிஎஸ்டியில் காலையில் போட்டு ஈவினிங்கே அப்ரூவ் ஆன ஹிஸ்ட்ரியும் இருக்குது. இன்றைக்கி போட்டு 2 மாதம் கழிச்சு தான் நம்ம அப்ளிகேஷனே பார்த்துருக்காங்க, அந்த ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஓகேங்களா, அதனால் ஜிஎஸ்டியோட டியூரேஷன் அப்படிங்கிறது 1 நாளில் இருந்து 2 மாதம் வரைக்கும் இருக்கும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ண உடனே எனக்கு 1 நாளில் கிடச்சிரும், 2 நாளில் கிடச்சிரும், 1 வாரத்தில் கிடச்சிரும் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதிகபட்சம் 2 மாதம் வரைக்கும் ஆகலாம். ஓகேங்களா, நார்மலாக மீடியமாக உங்களுக்கு 1 மாதமாவது ஆகும் உங்கள் கைக்கு ஜிஎஸ்டி நம்பர் வர்றதுக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 999 ரூபீஸ்க்கு ஜிஎஸ்டி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். வெளியே கண்டிப்பாக இதை விட 3 மடங்கு, 4 மடங்கு, 10 மடங்கு அதிகமாக தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுத்து கொடுப்பாங்க. நாம் வெறும் 999 ரூபாய்க்கு புது ஜிஎஸ்டி எடுத்து கொடுக்குறோம். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நான் வெரிஃபை பண்ணுவேன். வெரிஃபை பண்ண பிறகு அடிஷ்னலாக உங்களுக்கு எதாவது டாக்குமெண்ட் எதாவது வேணும் அப்படின்னாலும் அதை நானே ரெடி பண்ணி கொடுப்பேன். ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஜிஎஸ்டி கையில் எடுத்து கொடுக்குற வரைக்கும் இந்த 999 ரூபீஸ் தான் நமக்கு சார்ஜு. ஒருவேளை இதெல்லாம் சரியாக பண்ணியும் அந்த ஜிஎஸ்டி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருக்கும், நம்மளே பார்க்காம விட்டுருப்போம். அப்படி இல்லைனா ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கக்கூடாது, இவர் ஜிஎஸ்டி எடுக்க தகுதியான நபர் இல்லை அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒருவேளை உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனாலும் நீங்கள் முதல்ல பே பண்ண அந்த 999 ரூபீஸ்க்கே இன்னொரு அப்ளிகேஷன் நான் போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் எந்த அடிஷனல் காஸ்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த செகண்ட் டைம் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணும்போதே காரணம் சொல்லுவாங்க, இந்த காரணத்தில் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத சரி பண்ணி நம்ம அடுத்த டைம் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு டைம் நீங்கள் 999 பே பண்ணாவே ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆனாலும் 2வது டைம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். 2 வாட்டி ரிஜெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா 3வது டைம் போடும்போது திரும்ப நீங்கள் 999 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3வது டைம் போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக தப்பு உங்கள்கிட்ட தான் ஏதாவது இருக்கும். அது என்னன்னு பார்த்து நீங்கள் தான் சரி பண்ணணும். சரி பண்ண பிறகு தான் அந்த அப்ளிகேஷனை போட முடியும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு 999 ரூபீஸ்க்கு புது ஜிஎஸ்டி கிடச்சிரும். அடுத்தது மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங். February 28 உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்திருந்தால் கூட பிப்ரவரி மாதத்துக்கான ஃபைலிங்கை நீங்கள் மார்ச்சில் பண்ணி ஆகணும். இந்த ஃபைலிங் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கும். சேல்ஸு, பர்ச்சேஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு 2 இருக்கும். இந்த சேல்ஸ்க்கான என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 11ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம பண்ணி ஆகணும். பர்ச்சேஸ்க்கான என்ட்ரிஸ்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி டேக்ஸ் ஏதாவது பே பண்ண வேண்டியிருந்தால் 14லேருந்து 20க்குள்ளே பண்ணணும். ஸோ ஓவராலாக ஒரு மாதம் உங்களுக்கு 2 வாட்டி ஃபைலிங் பண்ணுற மாதிரி வரும். அதனால் இந்த ஃபைலிங் சார்ஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் 500 எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லா ஆடிட்டர்ஸுமே உங்களுக்கு சேல்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும், பர்ச்சேஸ் இருந்தாலும் இல்லைனாலும் மினிமம் 500 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில் ஃபைலிங் அப்படின்னா ஜஸ்ட்டு 149 ரூபீஸ், வெறும் 149 ரூபாய்க்கு உங்களுக்கு சேல்ஸ் பர்ச்சேஸ் இல்லை அப்படின்னா நில் ஃபைலிங்கை பண்ணி கொடுத்துருவோம். சேல் ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மாதம் எனக்கு ஒரு 5 பில் இருக்குது, எனக்கு ஒரு 10 பில் இருக்குது அப்படின்னா
349 ருபீஸ்க்கு உங்களுக்கு சேல் ஃபைலிங்கை பண்ணி கொடுத்துருவோம். இந்த 349 ருபீஸ் அப்படிங்கிறது ஒருவேளை நீங்கள் இ-காமர்ஸ் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா சிங்கிள் வெப்சைட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் ஒன்லி மீஷோவில் மட்டும் பண்ணியிருக்கேன், இல்லை ஒன்லி அமேசானில் மட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த 349 ருபீஸ் வரும். இந்த 349 ருபீஸ் வந்து 400 ஆவோ 499 ஆவோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் வேலை அதிகமாக இருக்கும்போது, இப்போ நீங்கள் மல்டிபிள் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கும் டேக்ஸபிள் வேல்யூ, டேக்ஸ் ரேட், ஐஜிஎஸ்சி, சிஜிஎஸ்சி, எஸ்ஜிஎஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுற வேலைகள்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருக்கும்போது இந்த ஃபீ வந்து 349லேருந்து 400 ஆவோ 499 ஆவோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மினிமம் சார்ஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 349. நீங்கள் சிங்கிள் வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வரும். மல்டிபிள் வெப்சைட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் மேற்கொண்டு வந்து ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த 499 நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட வெளியே இருக்கக்கூடிய ப்ரைஸோட கண்டிப்பாக அது 50% நம்மகிட்ட கம்மியான ப்ரைஸாக தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஆன்லைன், ஆஃப்லைன், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், நீங்கள் சேல்ஸ், சர்வீஸ் எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணாலும் இதுதான் நம்மளுடைய சார்ஜ். ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம், ஃபைலிங்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எங்கேயாவது ஜிஎஸ்டி எடுத்திருந்தால் கூட மந்த்லி ஃபைலிங் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தருவேன். நீங்கள் வேறு இடத்துல ஜிஎஸ்டி எடுத்திருந்தாலும் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் கொண்டு வந்து நமக்கு கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மந்த்லி ஃபைலிங் எல்லாமே நம்ம உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது ஐடி ஃபைலிங்கு. ஐடி ஃபைலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமான ஃபார்ம்ஸ் மட்டும் பண்ணுறோம். ITR 1 அண்ட் ITR 4. ITR 1 வந்து நான் ஒன்லி சேலரி மட்டும் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ITR 1 வரும். அந்த ITR 1 நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது ITR 4. ITR 4ங்கிறது பார்த்தீங்கன்னா நான் சேலரியும் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் மூலியமாக இன்கம் வந்துட்டுருக்கு. ஜிஎஸ்டி வச்சுருக்கவங்க, ஜிஎஸ்டி இல்லாதவங்க எல்லாருமே ITR 4 பண்ணலாம். ஸோ நான் சேலரி மூலியமாகவும் எனக்கு இன்கம் வருது, பிஸ்னஸ் மூலியமாகவும் இன்கம் வருது, இல்லை ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் வந்து வாடகை விட்டுருக்கேன் அதுக்கு மூலியமாக எனக்கு இன்கம் வருது அப்படின்னாலும் ITR 4 நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்லி பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் மட்டும் நான் இருக்கேன், பிஸ்னஸ் வந்து மட்டும் எனக்கு இன்கம் வருது, ஆனால் நான் சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் ITR 4 பண்ணிக்கலாம். 2.5 கோடி ரூபாய்க்கு கீழே உங்களுடைய டேர்ன் ஓவர், இயர்லி டேர்ன் ஓவர் வந்து 2.5 கோடிக்கு கீழே தான் என்னுடைய மொத்த டேர்ன் ஓவரே இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக ITR 4 பண்ணலாம். ஸோ நம்ம அந்த ITR 4 ஃபார்மும் ITR 1ம் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய க்ரைட்டீரியாவில் யார் யார் வரீங்களோ உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். அதோடைய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 999 ருபீஸ் தான். நீங்கள் வெளியே வந்து ஐடி ஃபைலிங்கான சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எவ்வளோ சேல்ஸ் இருக்கோ, டேர்ன் ஓவர் இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ வந்து டிடிஎஸ் கிளைம் பண்ணி கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜில் சார்ஜஸ் பண்ணுவாங்க. நாம் வந்து ஃபிக்ஸடாக 999 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 999 ருபீஸ்க்கு இந்த ITR 1 ஆர் ITR 4 இந்த ரெண்டில் எந்த ஃபார்ம் உங்களுக்கு வருதோ அதில் நம்ம உங்களுக்கு ஃபைலிங்கே பண்ணி கொடுப்போம். ITR ஃபைலிங் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியுது. மார்ச் 31 முடிஞ்சோடனே ஏப்ரல் 1லேருந்து ஜூலை 31 வரைக்கும் நமக்கு டைம் கொடுப்பாங்க, 4 மாதம் கொடுப்பாங்க. இந்த 4 மாதத்துக்குள்ளே பண்ணீங்க அப்படின்னா ஃபைன் இல்லாமல் உங்களால் ஐடி ஃபைலிங்கை பண்ணிக்க முடியும். 4 மாதத்துக்கு பிறகு பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஃபைனோட நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டியூ டேட்குள்ளேயே ஐடி ஃபைல் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஜிஎஸ்டி ஹோல்டர்ஸ் எல்லாம் ஐடி ஃபைல் பண்ண வேண்டியது மேண்டேட்ரி, ஓகேங்களா? நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாதவங்க சேலரி மட்டும் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் த்ரெஷோல்டு லிமிட்டு 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் ஐடி ஃபைலிங்கை நீங்கள் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேலரியாக நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஐடி ஃபைலிங் பண்ணணும். ஆனால் இந்த 2.5 லட்ச ரூபா லிமிட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வச்சுருக்கவங்களுக்கு கிடையாது. ஜிஎஸ்டி வச்சுருக்கவங்க நீங்கள் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருந்தா கூட ஐடி ஃபைலிங்கை பண்ணி ஆகணும். ஏன்னா உங்கள் பேன் நம்பரில் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு, அதனால் மேண்டேட்ரி, ஓகேங்களா? ஜிஎஸ்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் 2.5 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் கூட நீங்கள் ஐடி ஃபைலிங்கை கட்டாயமாக பண்ணி ஆகணும். இல்லை நான் சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன், நான் மாதம் 10,000 தான் சம்பளம் வாங்குறேன், மாதம் 15,000 தான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் 2.5 லட்சத்துக்கு கீழே தான் வருவீங்க. அப்போ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணவே தேவையில்லை. ஆனால் ஜிஎஸ்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் கூட நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொன்னது தான் சார்ஜ். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ ஓவர் த ஃபோனோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஇ கோட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு 1000 ருபீஸ், வெறும் 1000 ருபீஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது எஃப்எஸ்எஸ்ஐயோடைய பேசிக் லைசன்ஸு. இந்த எஃப்எஸ்எஸ்ஐ நான் எதுக்கு எடுத்துறேன் அப்படின்னா இப்போ இ-காமர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்க ஜிஎஸ்டி மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துருவாங்க. ஃபுட் ப்ராடக்ட் நான் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான், நான் மாதம் வந்து 1 லட்சம் இல்லை வந்து மாதம் ஒரு 20,000 தான் நான் சேலே பண்ணுவேன், ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன், 12 லட்ச ரூபாய் கீழே தான் நான் இயர்லி டர்ன் ஓவர் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த எஃப்எஸ்ஐ எடுத்துறேன். நீங்கள் பேசிக் லைசன்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து கொடுக்குறேன். ஸ்டேட் லைசன்ஸ், சென்ட்ரல் லைசன்ஸ் நம்ம எடுத்து கொடுக்குறது இல்லை. நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருந்தாலோ இல்லை பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கனாலோ ஹோட்டல் வைக்கினாலோ இந்த மாதிரி பிஸ்னஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லைசன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஸ்டேட் லைசன்ஸ் வந்து நான் எடுத்து கொடுக்குறது இல்லை. ஒன்லி எஃப்எஸ்எஸ்ஐ பேசிக் லைசன்ஸ் மட்டும் தான் எடுத்து கொடுக்குறேன். அது சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதோடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா 499 உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த எஃப்எஸ்ஐ பேசிக்கை தவிர
வேறு ஏதாவது உங்களுக்கு எடுக்கணும், ஸ்டேட்டு சென்ட்ரல் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஃபுட் ஆஃபீஸை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அந்த ஃபுட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே அந்த அப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டிக்கிட்டே நீங்கள் கேளுங்க, நான் என்ன பிஸ்னஸ், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதை சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன லைசன்ஸ் வரும் அப்படின்னு கேளுங்க. அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதுக்கு வெளியே ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ் இருக்கும், அவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க மூலிமா போய் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டேட் லைசன்ஸ், சென்ட்ரல் லைசன்ஸ்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். பேசிக் லைசன்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சார்ஜ் வந்து 499 வரும். அந்த 499 ப்ரைஸ்க்கு உங்களுக்கு FSI சர்டிஃபிகேட்டே நம்ம உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். அடுத்தது MSME ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம 499க்கு பண்ணி கொடுக்குறோம். இந்த FSSAI, IE கோட், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சம்மந்தப்பட்டிருக்கும், காமர்ஸ் பிஸ்னஸோட சம்மந்தப்பட்டிருக்கும். அதனால் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஓகேங்களா? நீங்கள் மற்றவங்க நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே போய் நீங்கள் டேரெக்டாக கேட்குறது அப்படிங்கிறது தான் பெட்ரு. ஸோ சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன ப்ரைஸஸ் தான் வரும். இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருவோம். நம்ம ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் நிறைய கால்ஸ் வரும், அட்டன் பண்ண முடியாமல் நிறைய கால்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த சர்வீஸில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாயின் போட்டுட்டு ஜிஎஸ்டி என்கொயரின்னு போடுங்க, இல்லை FSSAI என்கொயரின்னு போடுங்க, இல்லை கோட் என்கொயரின்னு போடுங்க. உங்களுக்கு எது வேணுமோ இப்போ நான் சொன்னதில் அது ஜஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜாக போடுங்க. நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.